அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலிகள் நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பெருமானார் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் என்று பட்டியலிட்ட ஒரு குணத்தில் லோபம் என்று சொல்லப்படக்கூடிய கஞ்சத்தனம், கருமித்தனம், இந்த குணத்தை பற்றியும் இந்த குணத்தை நீக்குவதை பற்றியும் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் சொல்லி இருப்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். பெருமானார் நமக்கு இருக்கக்கூடாத குணங்களாக எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தால், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் போன்ற குணங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது என்றும், மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களாக கொள்ளாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திய நிக்கிரகம், ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவ காருண்யம் ஆகியவை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதில் பெரும்பாலும் காமம், கோமத்தை பற்றி பேசக்கூடிய நம்மில் பலர் லோபம் என்று சொல்லப்படக்கூடிய கஞ்சத்தனத்தை, கருமித்தனத்தை பற்றி நாம் பெரும்பாலும் பேசுவது இல்லை. ஆனால் தீய குணங்களில் ஒரு குணமாக இந்த லோபம் என்கின்ற குணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது தானம் என்று வருபவர்களுக்கு, தர்மம் என்று வருபவர்களுக்கு எதையும் கொடுக்காமல் சிக்கனம் என்ற பெயரிலும் தனக்கு பின்னால் வேண்டும், தன் சந்ததியினருக்கு வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவும் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே போகக்கூடிய தன்மை லோபம் என்று சொல்லப்படக்கூடிய கஞ்சத்தனத்திற்கு பொருந்தும். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம், அவருக்கு பின்னால் சேர்க்கக்கூடிய வைப்பு குழி எது என்று பார்த்தால் பிறருக்கு செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான். ஆனால் அந்த தானத்தையும் தர்மத்தையும் தடுக்கக்கூடியதாக ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய கஞ்சத்தனம், அதாவது கருமித்தனம் இருக்கிறது. இந்த கருமித்தனம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை பெருமானார் தன்னுடைய அருட்பாவில் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலில் எடுத்துக் கொடுக்கிறார். அந்த பாடல், எவரிடமெல்லாம் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அவர்கள் மீது சாட்டையை சுழற்றுவதாக, சடா சடார் என்று அடிப்பதாக அந்த திருவருட்பா பாடல் இருக்கிறது. 6ஆம் திருமுறையில் தனி திரு அலங்கள் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள அந்த அற்புதமான பாடல், மளவுக்கும் ஒரு பிடி சோறு அளிப்பதன்றி இரு பிடி ஊன் வழங்கில் இங்கே உழவுக்கும் முதல் குறையும் என வளர்த்து அவற்றையெல்லாம் ஓஹோ பேயின் விளவுக்கும் புலால் உண்ணும் விருந்துக்கும் மருந்துக்கும் மெலிந்து மாண்டார் இலவுக்கும் இடர் கொடுங்கோல் இறை வரிக்கும் கொடுத்திலப்பர் என்னே என்னே அப்படின்னு பெருமானார் சொல்றார். கஞ்சத்தனத்தின் உச்சத்தை பெருமானார் இந்த இடத்தில் சொல்கிறார். மளவுக்கும், மளவுக்கும் என்று சொன்னால் குழந்தைக்கும், தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் ஒரு பிடி சோறு அளிப்பதென்றி, அந்த குழந்தைக்கே ஒரு பிடி சோறு தான் கொடுப்பாங்களாம், கொஞ்சம் தான் சோறு கொடுப்பாங்களாம். அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் சோறு கொடு, அதாவது இரு பிடி ஊன் வழங்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமா சோறு கொடுத்தா இங்கே உழவுக்கும் முதல் குறையும் என்று, விவசாயம் பண்ணுவதற்கு உழவுக்கு விதை நெல் வேணும் இல்லையா, அந்த விதை நெல் குறைஞ்சு போயிடும். யாரு? குழந்தைக்கு. குழந்தைக்கு சோறு கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுன்னு சொன்னா, ஒரு பிடி கொடுக்குறியாப்பா 2 பிடியா கொடுன்னு சொன்னா, இல்ல அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தா உழவுக்கு குறைஞ்சு போயிடும், விதைக்கு குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி என வளர்த்து, அந்த செல்வத்தை எல்லாம் வளர்த்து
இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெருமானார் சொல்கிறார். இது மட்டுமல்ல, எந்த ஒரு செயலிலும் நாம் கஞ்சத்தனத்தை வைத்திருந்தால், அது உணவாக இருக்கலாம், பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு உடை சம்பந்தப்பட்டதாக எந்த ஒரு விஷயத்திற்கும் கொடுக்காம வளர்த்து அங்கு அவற்றையெல்லாம் இப்படியெல்லாம் செல்வத்தை சேமிக்கிறீங்களே, அதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல தூய்மையான உடை உடுத்த மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு போயிட்டு வர மாட்டேங்கிறீங்க, வெளியூர்களுக்கு ஆலயங்களுக்கு போனா காசு செலவாயிடுன்னு காசு சேமிச்சு வைக்கிறீங்க, ஒருத்தர் கஷ்டம்னு வந்து கேட்டா அவருக்கு கொடுக்கறது இல்ல, ஒரு தான தர்மம் செய்யறது இல்ல, இப்படியெல்லாம் செய்யாம கஞ்சத்தனத்தை வச்சுக்கிட்டு சேர்த்து 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 அந்த பணத்தையும் செல்வத்தையும் எங்கெல்லாம் செலவு பண்றீங்க அப்படின்னு பார்த்தா பெருமானார் பட்டியல் கொடுக்கிறார். வளர்த்து அங்கு அவற்றையெல்லாம் ஓஹோ பேயின் விளவுக்கும், பேய் போன்று அலையக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய விழாக்களுக்கும், பேய் போன்ற குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விழாவுக்கும், புலால் உண்ணும் விருந்துக்கும், மாமிசம் சாப்பிடக்கூடிய விருந்துக்கும், மருந்துக்கும், உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற மருந்துக்கும், மெலிந்து மாண்டார் இலவுக்கும், உடம்பு சரியில்லாம போய் மெலிஞ்சு போய் இறந்து போனாங்க பாருங்க, மெலிந்து மாண்டார் இலவுக்கும், இலவுக்கு போய் செலவு பண்றோம், இலவுக்கும், இடர் கொடுங்கோல் இறைவரிக்கும். அதாவது ஒரு அரசன் இருக்கானா ஒரு நியாயமான வரி வசூல் பண்ணணும் இல்லையா, ஆனா அவன் என்ன பண்றான், கொடுங்கோல் இறைவரி, இறை என்று சொன்னால் இந்த இடத்துல அரசனை குறிக்கும். அரசன் என்ன பண்றான், கொடுங்கோல் செய்பவனாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்துக்கும் என்ன பண்றான், வரி வசூல் பண்ணுங்க, சாப்பாட்டுக்கு வரி, உடைக்கு வரி, போனா வரி, உட்கார்ந்தா வரி, எந்திரிச்சா வரி, இது எல்லாத்துக்கும் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வரிக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஏன்னா கொடுக்காம இருக்க முடியாது. மன்னன் ஆணையிட்டால் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் வரும் பொழுது வரி கொடுத்து தான் ஆக்கணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இடர் கொடுங்கோல் இறை வரிக்கும் கொடுத்து இழப்பர், இதுக்கெல்லாம் கொடுத்து இழப்பர் என்னே என்னே அப்படிங்கிற. அப்போ ஒரு மனிதரிடம் சேரக்கூடிய செல்வம் என்பது நல் விடயங்களுக்கு அற செயல்களுக்கு பயன்பட வேண்டும். அதற்காக தான் செல்வம் வழங்கப்படுகிறது. தன்னுடைய குடும்பத்துக்கும் செலவு பண்றது இல்ல, அவங்களுக்கு நல்லது செய்யறது இல்ல, பெருசா மற்றவங்களுக்கும் தானம் தர்மம் செய்யறது இல்ல. சரி, இப்படியெல்லாம் சேர்த்து அந்த காசை நீ என்னப்பா பண்றேன்னு பார்த்தா பேய் போன்ற மனிதர்கள் நடத்துற விழாவுக்கு செலவு பண்ற, மாமிசம் சாப்பிடுற விருந்துக்கு போய் செலவு பண்ற, மருந்துக்கு உடம்பு சரியில்லாம போய் மருந்துக்கு செலவு பண்ற, செத்து போனவங்க இளவுக்கு செலவு பண்ற, அரசன் நாட்டோட மன்னன் கேட்கிற வரிக்கு செலவு பண்ணி இழந்துகிட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் செலவு பண்றியே, நீ ஏன் நல் செயல்களுக்கு செலவு செய்ய மாட்டேங்கிற, ஏன் நல் அறத்திற்கு செலவு செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பெருமானார் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதரிடம் லோபித்தனம் என்பது இருக்கக்கூடாது. சிக்கனம் செய்கிறேன் ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தனக்கு என்ன தேவையோ அது போக மீதி இருப்பதை தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், தன் சுற்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், தன் நாட்டை சேர்ந்தவர்களுக்கும், மற்ற எவரை சேர்ந்தவர்களுக்கும் அறவழியில் தர்ம வழியில் நம்முடைய செல்வத்தை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்மிடம் லோபித்தனம் என்கின்ற கஞ்சத்தனம் இருக்காது. இது ஒரு தீய குணம். இந்த குணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பெருமானார் என்ன பண்ற, நீங்க இப்படியெல்லாம் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா, இப்படியெல்லாம் செலவு பண்ணி நீங்க இழந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், நீங்கள் இதனால் பெறுவது என்ன. பெருமானார் ஒரு பாட்டில் சொல்வார், உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு சொல்லுவார். சாப்பிட்டதெல்லாம் இங்க வரைக்கும் தான் சுவை, நாக்கு வரைக்கும் தான் சுவை, தொண்டைக்கு கீழே ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன அறுசுவை உணவு விருந்து சாப்பிட்டாலும் சரி, மறுநாள் என்னவாயிடும், எல்லாம் மலமாத்தான் போயிடும், பிரயோஜனம் இல்லாம தான் போகுது. என்ன பண்ணணும், நம்ம உண்மையை உணர்ந்து கொண்டு லோபித்தனத்தை விடுத்து நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை அற வழியில் அனைவருக்கும் செலவு செய்ய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளை மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.